வணக்கம். இன்றைய அரசியல் மற்றும் சர்வதேச நிகழ்வுகள். தற்பொழுது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே போர் உக்கிரமடைந்துள்ளது. இந்த போருக்கு அடிப்படை காரணம், அதாவது 1939 செப்டம்பர் 4 செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு போலந்தை கைப்பற்றுறாங்க. அடுத்து யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியனை செப்டம்பர் 17 படையெடுத்து நாசிக் படைகள் முன்னேறி கொண்டிருக்கிறது. ரஷ்யா படைகள் தோற்று கொண்டு பின்வாங்கி கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்கா தலையிடுகிறது. அமெரிக்கா தலையிட்டு ரஷ்யாவுக்கு பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை அள்ளி தருகிறது. இராணுவ சாதனங்கள் உடனடியாக கிடைப்பதற்காக ஃபோர்டு கம்பெனியை ரஷ்யாவிலேயே கொண்டு போய் நிறுவுகிறாங்க. உடனே போர் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டு போர் வியூகத்தை மாற்றி மூர்க்கத்தனமான ஒரு எதிர்ப்பு தாக்குதலை தாக்கி ஜெர்மன் படையை தோற்கடிக்கிறாங்க. இறுதியில் ஹிட்லர் கொல்லப்படுகிறார். இதுதான் இரண்டாம் உலகப் போரின் வரலாறு. இந்த இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு 1949 ஏப்ரல் 4 நேட்டோங்கிற ஒரு அமைப்பு நிறுவுகிறாங்க. அதாவது சோவியத் யூனியன் தன்னுடைய நாடை விரிவாக்கம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அமைப்பு. அதாவது ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. இதில் நேட்டோ அமைப்பில் ஃப்ரான்ஸு, ஜெர்மன், அண்டைய பிரிட்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 30 நாடுகள் நேட்டோ உறுப்பினராகிறது. கடைசியாக தற்பொழுது பின்லாந்தும் ஸ்வீடனும் இணைந்திருக்கு. டோட்டலாக 32 நாடுகள் நேட்டோ உறுப்பு நாடுகளாக இருக்குன்னா, நேட்டோ உறுப்பு நாடுகளுடைய கொள்கை என்ன, அந்த ஆர்டிகல்ஸ் 5ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, நேட்டோ உறுப்பினர் நாடுகளில் உள்ள எந்த ஒரு நாட்டையும் ஒரு நாடு தாக்குமானால் நேட்டோ உறுப்பினரில் ஆக உள்ள அனைத்து நாடுகளும் சேர்ந்து தாக்கிய நாடை தாக்கும். இதுதான் நேட்டோவினுடைய கொள்கை. இரண்டாவது, எந்த ஒரு நாடு நேட்டோவில் உறுப்பினர் விருப்பம் தெரிவிக்குமானால் அந்த நேரத்தில் எந்த ஒரு நாட்டுடன் போர் தொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. போர் நடந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் நேட்டோவில் உறுப்பினராக ஆக முடியாது. அதனால தான் உக்ரைன் இன்னைக்கு உறுப்பினராக ஆக முடியலை. இதே காரணம். இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய நாட்டு இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லி அமெரிக்கா கேட்குறாங்க. நேட்டோவை விரிவாக்கம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அதான் அவருடைய கண்டிஷன். இவங்க அந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியல. கொடுக்காதனால உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராக விருப்பம் தெரிவிக்கிறாங்க. நேட்டோவில் உறுப்பினராக விருப்பம் தெரிவித்த உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை எதிர்த்து தான் இந்த போரவே 2022 பிப்ரவரி 3வது வாரத்தில் போரை ஆரம்பிக்கிறாரு. போர் ஆரம்பித்த ஒரு மாதத்திற்குள் உக்ரைன் வீழ்ந்துவிடும், ரஷ்யா கைப்பற்றிவிடும் என்று உலகமே நினைக்கிறது. இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா தலையிடுகிறது, நேட்டோ உறுப்பு நாடுகளும் தலையிடுது, ஆயுத உதவி, பொருளாதார உதவி செய்கிறது. அதனால் தொடர்ந்து போர் இதுவரை நீடித்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. In the way necessary to protect Ukraine, our state and independence. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடக்கும் போரானது தற்பொழுது உக்கிரமடைந்துள்ளது. இதற்கு காரணம் அமெரிக்கா கொடுத்து உதவிய ஹைமாஸ் 142 ஆர்ட்டிலரி ஷெல், ATACMS சூப்பர்சானிக் துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணை அதுக்கடுத்ததாக F-16 ரக ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்த ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வைத்து தான் தற்பொழுது ரஷ்யாவுக்கு உள் நுழைந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்குள்ளே நுழைந்திருக்காங்க. 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள ஏரியா ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது இவங்க ரஷ்யா படைகளை திசை திருப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான், ஆக்கிரமிப்புக்காக அல்ல. இது அலெக்சாண்டர் சிஸ்கி என்பவர் இராணுவ தளபதியை, உக்ரைன் இராணுவ தளபதியை கூறியிருக்கிறாரு. F-16 ரக விமானத்தை இயக்குவதற்காக பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் போர் பயிற்சி கொடுத்துருக்காங்க. தற்பொழுது அதான் வேலை இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது.
போகிற போக்கை பார்த்தா உக்ரைனுடைய போரில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தான் F-16 அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானம். இந்த போர் விமானத்தை கொண்டு தான் தற்பொழுது உக்ரைன் புகுந்து விளையாடுகிறது. அடுத்து ஆர்ட்லரி செல் ஹைமாஸ் 142 இதை வச்சு தான் அமெரிக்கா சாதனம் மிகப்பெரிய துல்லிய தாக்குதல் நடத்தி ரஷ்யாவின் சில பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறது.